மஹிந்தைக்கு ஆதரவாக இன்னும் இந்த யாழ்ப்பாணத்தில் தமிழர்கள் இருப்பது மிக கேவலமாக இருக்கிறது. தயவு செய்து உங்களுடைய பெயர்களை சிங்கள பெயர்களாக மாற்றிக்கொள்ளுங்கள். ராஜபக்ச என்று வைத்துக் கொள்ளுங்கள். 18ஆம் தேதி அளிக்கப்பட்டார்கள் என்று கூறிக்கொண்டிருக்கும் நீங்கள் மீண்டும் மஹிந்தைக்கு ஆதரவு அளிப்பதாக தமிழர்கள் இருந்தால் நிச்சயமாக உங்கள் சரீரத்தில் ஓடுவது தமிழுடைய அர்த்தமாக இருக்காது. பிரபாகரன் என்பவர் ஒரு சிறந்த தலைவராக நான் கூறவில்லை. பாராளுமன்றத்தில் சரத் போன்சேகா அவரே கூறியிருந்தார். 18 முன்பு முடியுமா, ஏதாவது பண்ணுவதற்கு முடியுமா? பல போலீஸ் இடையூறுகள் வந்தன. ஆனால் அவரே அதிகாரம் கொடுத்து விட்டார், செய்யுங்கள். கடந்த வருடம் நாம் பார்த்தோம், தொலைக்காட்சியிலும் பார்த்தோம் எல்லாம். எனவே மேலும் மேலும் இவர்களுடைய ராஜபக்சேக்கு பின்னால் சென்றவர்கள் தான் வடக்கில் உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்களும் கிழக்கில் உள்ளவர்களும். சாணக்கியன் மட்டக்களப்பில் இருக்கும் சாணக்கியன் மாத்திரமே ஜனாதிபதி தேர்தலில் ராஜபக்சேக்காக மேடையே குரல் கொடுத்தவர். நல்லவர் வல்லவர் என்றார். அந்த கொலைகாரனை, துரோகி, தமிழினத்தின் துரோகி, பல கொலைகளுக்கு காரணமாக இருந்த பிள்ளையானுக்கு பின்னால் சென்றார். மானங்கெட்ட ஹக்கீம், நீ ஒரு மனிதன் இல்லை, மிருகம். தமிழர்கள் அளித்த போது நீதான் இருந்தாய் நீதியமைச்சராக. உன்னுடைய சமூகத்தை கூட உன்னால் காப்பாற்ற முடியவில்லை. சுமந்திரனுக்கும் ஸ்ரீதரனுக்கும் யார் பெரியவர் என்று அல்ல, சுமந்திரனுக்கு தேவைப்படுகிறது ஸ்ரீதரனை எப்படியாவது ஓரம் கட்டிவிட்டு தான் அந்த இடத்திற்கு வர வேண்டும். சுமந்திரன் இவ்வாறான தரங்கட்ட செயல்களை செய்யாதீர்கள். நான் யாழ்ப்பாணத்தில் வந்து பேசுகிறேன் அதற்காகத்தான் உங்களுக்கு. இதை பார்த்தாவது நீங்கள் திருந்த வேண்டும். நீங்கள் கருப்பு கோட் போட்டால் நான் வெள்ளை கோட். முடியமாக இருந்தால் மோதிப்பார், முடிந்தால் மோது, முடியாட்டி ஓடு. உங்களுடைய பதவிக்காக கிளிநொச்சியிலே நீங்கள் கூட்டம் வைத்தீர்கள். ஸ்ரீதரனுக்கு எதிராக நீங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். ஏன் அங்கே எத்தனை குளங்கள் இருக்கின்றது, ஏன் அவைகள் புனரமைக்கவில்லை? நீங்கள் ஆயை மூடுவதற்காக போட்ட ஜனாதிபதி சட்டத்தரணி எனும் பிச்சை தான் உங்களுக்கு அது கொடுக்கப்பட்டதே தவிர உங்களுடைய திறமைக்கு அல்ல. மஹிந்தைக்கு ஆதரவாக இன்னும் இந்த யாழ்ப்பாணத்தில் தமிழர்கள் இருப்பது மிக கேவலமாக இருக்கிறது. தயவு செய்து உங்களுடைய பெயர்களை சிங்கள பெயர்களாக மாற்றிக்கொள்ளுங்கள். ராஜபக்ச என்று வைத்துக் கொள்ளுங்கள், பெயரிலே பின்புறத்தில், அல்லது மஹிந்த என்று வைத்துக் கொள்ளுங்கள். தமிழ் மக்களுக்கு இன்னலா துன்பத்தை கொடுத்து பல்லாயிரக்கணக்கான மக்களை அழித்து ஒழித்து லட்சக்கணக்கானவர்கள் 18ஆம் தேதி அளிக்கப்பட்டார்கள் என்று கூறிக்கொண்டிருக்கும் நீங்கள் மீண்டும் மஹிந்தைக்கு ஆதரவு அளிப்பதாக தமிழர்கள் இருந்தால் நிச்சயமாக உங்கள் சரீரத்தில் ஓடுவது தமிழுடைய அர்த்தமாக இருக்காது. இந்த இரத்தத்தில் ஏதோ கலப்படம் இருக்க வேண்டும் என்று நான் சந்தேகப்படுகின்றேன். இந்த மண் யார்? வடக்கு மாகாணம் என்றால் ஒரு வீரமண்ணாக, வீர மாகாணமாக. பிரபாகரன் என்பவர் ஒரு சிறந்த தலைவராக நான் கூறவில்லை. பாராளுமன்றத்தில் சரத் போன்சேகா அவரே கூறியிருந்தார். எனவே அவ்வாறான மண்ணில் இருந்து கொண்டா இவ்வாறான கேவலமான தரங்கட்ட செயல்களை நீங்கள் செய்கிறீர்கள்? உங்களுக்கு வெட்கமாக இல்லையா? உங்கள் சமூகத்துக்கு நீங்கள் செய்வது துரோகமாக தெரியவில்லையா? சற்று சிந்தியுங்கள், சிந்தித்து செயல்படுங்கள். தமிழ் அரசியல்வாதிகள் ஒரு குற்றச்சாட்டம் முன்வைக்கிறார்கள். ராஜபக்சர்களும் அல்லது ஜேவிபியினரும் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் தான் குற்றச்சாட்டம் முன்வைக்கிறார்கள். ராஜபக்சர்கள் எதை செய்தார்களோ அதுக்கு முன்னரே ஜேவிபி வடக்கு கிழக்கை பிரித்தது. ஏற்கனவே சுனாமி நிவாரணத்துக்கு ஒரு இரண்டாக பிரிக்கிறதுக்கான மலக்கை அங்கே போட்டார்கள். அதே நேரத்தில் யுத்தத்துக்கு ஆக்களை சந்திரிய காலத்திலே ஆக்களை திரட்டுவதிலே இந்த ஜேவிபி முன்னணி செயற்பட்டது சொல்கிறார். நிச்சயமாக தலைவர்கள் மாறும் போது கொள்கைகள் மாறும். எனவே அன்று இருந்த தலைவர் அல்ல இன்று இருப்பவர். எனவே அன்று தலைவர்கள் வேறு வேறு திட்டங்கள் அவருடைய கொள்கையை கட்சிக்குள் கொண்டு வந்தார்கள். தற்போது உள்ள தலைவர் அனுர்குமார் திசாநாயக்கன் கொள்கை மிக வேறுபட்டதும் மாறுபட்டதுமாக இருக்கின்றது. நாங்கள் அதை பார்க்கிறோம் அல்ல, உணர்கின்றோம். இன்று 18 முன்பு முடியுமா, ஏதாவது பண்ணுவதற்கு முடியுமா? பல போலீஸ் இடையூறுகள் வந்தன. ஆனால் அவரே அதிகாரம் கொடுத்து விட்டார், செய்யுங்கள். கடந்த வருடம் நாம் பார்த்தோம், தொலைக்காட்சியிலும் பார்த்தோம் எல்லாம். எனவே மேலும் மேலும் இவர்களுடைய ராஜபக்சேக்கு பின்னால் சென்றவர்கள் தான் வடக்கில் உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்களும் கிழக்கில் உள்ளவர்களும். ராஜபக்சையால் அரசியலிலே எனும் எழுத்தை படித்தவர் தான் சாணக்கியன். முதலாவதாக 2012ஆம் ஆண்டு இலங்கைக்கு வந்து 15ஆம் ஆண்டு வெற்றலை சின்னத்திலே தேர்தலில் போட்டியிட்டவர். முழு தமிழர்களும் ராஜபக்சக்கு எதிராக செயல்பட்டு தேர்தலில் இருந்த காலகட்டத்திலே சாணக்கியன், மட்டக்களப்பில் இருக்கும் சாணக்கியன் மாத்திரமே ஜனாதிபதி தேர்தலில் ராஜபக்சைக்காக மேடையே குரல் கொடுத்தவர். நல்லவர் வல்லவர் என்றார் அந்த கொலைகாரனை. எனவே அவர்களுக்கு பின்னால் சென்றவர்கள் பிள்ளையானோடு சென்றார். துரோகி, தமிழினத்தின் துரோகி, பல கொலைகளுக்கு காரணமாக இருந்த பிள்ளையானுக்கு பின்னால் சென்றார். பிறகு என்ன சொன்னார்? பாராளுமன்ற பிள்ளையானே புலி என்கின்றார். எனவே இவைகள் ஒரு நான் முன்பு கூறிய போல்தான் மக்கள் அப்பாவிகள், மக்கள் ஏமாற்றப்படுகின்றார்கள். இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் சில தமிழ் அரசியல்வாதிகளும் தான்
தமிழர்களை அழிப்பதற்காக இருக்கின்றார்கள். முஸ்லிம் அரசியல்வாதிகளும் இருக்கின்றார்கள். அவர்களும் இதேபோல்தான் முஸ்லிம் மக்களுக்கு சரியான சேவைகள் செய்வதில்லை. ஹக்கீமை எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் ஹக்கீம் என்ன கூறுகிறார்? அவசரகால சட்டம் இருக்கக்கூடாது, பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும் என்று கூறுகின்றார். மானங்கெட்ட ஹக்கீம், நீ ஒரு மனிதன் இல்லை, மிருகம். தமிழர்கள் அழித்த போது நீதான் இருந்தாய் நீதியமைச்சராக. உன்னுடைய சமூகத்தை கூட உன்னால் காப்பாற்ற முடியவில்லை. எங்கள் தமிழ் சமூகம் அழியும் போது நாங்கள் கொடுத்த மொழிதான் நீங்களும் பேசுகின்றீர்கள், தமிழ் மொழி. உன்னுடைய சகோதர மொழி அழியும் போது நீ நீதியமைச்சராக இருந்தீர், என்ன பேசினீர்? எதுவும் பேசவில்லை. உன்னுடைய பாதுகாப்பை பலப்படுத்தி கொண்டிருந்தீர். உன்னுடைய பதவியை தூக்கி எறிந்த பின்பு போலியாக வந்து கையொப்பம் இடுகிறீர். யாழ்ப்பாணத்திலே வந்து நீ நல்லூரிலே கையொப்பம் இடுவதை நான் பார்த்தேன், மனநிலை சரியில்லாத மனோகணேசனோடு வந்து. எனவே நாங்கள் உங்களை போன்ற துரோகிகளையும் சமூக விரோதிகளையும் இந்த யாழ் மண்ணில் கால் பதிப்பதை நாங்கள் எதிர்க்கின்றோம். உம்மை கூட்டி வந்தவனும் இங்கிருந்த கூட்டமும் தமிழினத்தின் துரோகியும் ஒட்டுண்டி குழுக்கள். அதுதான் உண்மை அழைத்து வந்தார்கள், இல்லை அழைத்திருக்க மாட்டார்கள். எங்கள் சமூகம் அழியும் போது கைகொட்டி பார்த்தவர்கள் நீங்கள். தமிழீழ விடுதலை புலிகள் அழிந்த போதும் அது போன்ற மக்கள் அழிந்த போதும் யுத்தத்தில் நீர் ஏதாவது பேசினீரா? ஒன்றும் பேசவில்லை. அப்போதெல்லாம் உமக்கு பதவி இருந்தது, அமைச்சு பதவி இருந்தது. அமைச்சு பதவியினூடாக நீர் வாழ்ந்தீர். எங்கள் சமூகத்துக்கு குரல் கொடுக்கவில்லை, உம்முடைய முஸ்லிம் சமூகத்துக்கும் நீர் குரல் கொடுக்கவில்லை. உம்முடைய பதவி தூக்கி எறியப்பட்டது என்பதே பறிக்கப்பட்ட பின் என்ன செய்வதென்று தெரியாமல் சமூகத்திலே செல்வாக்கை மேம்படுத்திக் கொள்வதற்காக அவசர கால சட்டம், பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வேண்டும் என்று சொன்ன தமிழ் மொழி பேசும் துரோகி ரவுஃப் ஹக்கீம், இதில் மாற்று கருத்து கிடையாது. சிதம்பரம் கருணாநிதி தலைவர் எமது தலைமுறை கட்சி. நாங்கள் கட்சியில் பல இடங்களிலே பல மக்கள் சந்திப்பு, ஊடக சந்திப்புகள் ஏற்பாடு செய்திருந்தோம். முதன்முறையாக அரசியல் ரீதியாக யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்திருக்கின்றேன். இதற்காக நான் பெருமைப்படுகிறேன். ஒரு வீர மண்ணிலே வந்து குரல் கொடுப்பதற்கு கிடைத்த ஒரு சந்தர்ப்பத்திற்கு. அதற்காக முதற்கண் ஊடகவியலாளர்கள் மற்றும் ஊடகங்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். இலங்கையை எடுத்துக்கொண்டால் ஸ்ரீலங்கா எனும் நாடு ஒரு காலத்தில் இலங்கையாக இருந்தது. அந்த இலங்கையாக இருக்கும் போது உலகத்திற்கே பெருமையை தந்தது இந்த வடக்கு மண். விவசாயம் என்றால் வடக்கு தான், வேறெங்கும் கிடையாது. ஆனால் யுத்தம் ஆரம்பிக்கப்பட்ட பின் அல்ல, அதற்கு முன்பாகவே 73, 74 ஆண்டுகளிலே சினிமா பண்டாரநாயக காலத்திலேயே இந்த பகுதி பாதிக்கப்பட்டது என்பதை விட தமிழர்கள் வளர்ச்சி இடைநிறுத்தப்பட்டது. தமிழர்கள் வேகமாக வளர்ந்ததால் பயந்தார்கள் பெரும்பான்மை சமூகம் என்று தான் கூற வேண்டும். இது சமூகமாக அல்ல, ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள், பெரும்பான்மை தலைவர்கள் தான் இதற்கு எதிராக செயல்பட்டார்கள். காரணம், சினிமா பண்டாரநாயக காலத்திலே வறுமை ஏற்பட்டது இந்த நாட்டில். அப்போது வெங்காயம், அரிசி, சோளம், உளுந்து போன்றவை உற்பத்தி செய்யப்பட்டது வடக்கில் தான் அதிகமாக, மற்ற மாவட்டங்களிலோ மாகாணத்திலோ கிடையாது. எனவே இதை பார்த்த பெரும்பான்மை அரசியல்வாதிகள் இந்த தமிழர்கள் வளர்ந்து விடுவார்கள் என்ற தூரநோக்கு சிந்தனையோடு தமிழர்களுடைய வளர்ச்சி சற்று குறைத்தார்கள். அவர்கள் மாத்திரமல்ல, தமிழ் அரசியல்வாதிகளும் இணைந்து செயல்பட்டார்கள். எனவே அதன் பின் வந்த அரசாங்கங்களின் ஊடாக தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இங்கு வந்தார்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பு, தமிழர் விடுதலை கூட்டணி என்று பல பெயர்களிலே இங்கே தமிழ் அரசியல்வாதிகள் அரசியல் செய்தார்கள். இருந்த போதிலும் அமைச்சர் பதவி கூட கடந்த காலங்களிலே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அல்லது மஹிந்த ராஜபக்சேவின் ஊடாக, சந்திரிகாவின் ஊடாக, டக்ளஸ் தேவானந்தா, அதுபோல் அங்கஜன் போன்றோர் அமைச்சு பதவிகளை பெற்றார்கள். அவர்கள் சேவை செய்யாமல் அல்ல, சேவை செய்த விதங்கள் சற்று பிழையாகவும் முரணாகவும் இருக்கின்றது. தனி மனிதனுடைய வளர்ச்சியை நீங்கள் வளர்வதற்கான சந்தர்ப்பத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்தீர்களே, ஆனால் அரசாங்கத்தில் மக்கள் எதுவும் கேட்க தேவையில்லை. அரசாங்கத்துடைய தொழில் என்ன? வீடு கட்டி கொடுப்பது, வீதி அமைத்தல், புனரமைப்பு அல்லது புதிய பாதைகள் அமைத்தல், மின்சாரம், கல்வி, சுகாதாரம், இவைதான் அரசாங்கத்துடைய செயல். எனவே அதைத்தான் மக்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதை விட்டு எதற்கெடுத்தாலும் அரசாங்கம் செய்யவில்லை என்பது குறை கூறக்கூடாது யாரும். இதற்கு காரணம் யார்? தமிழ் அரசியல்வாதிகள். தனி மனிதனுடைய வருமானத்தை உயர்த்துவது எப்படி என்று எவருக்காவது தெரியுமா? இதுவரை செய்திருக்கிறீர்களா?
கிடையாது. பீஸ்கட் எடுத்தால் கொழும்பிலிருந்து வருகின்றது அல்லது கண்டியிலிருந்து வருகின்றது. தகரம் கண்டி கொழும்பிலிருந்து வருகிறது. வீடுகளுக்கு காணிகளை நாம் முள்ளுக்கம்பி அடிக்கின்றோம். முட்கம் இவைகள் எங்கே வருகின்ற எல்லாம் வெளி பிரதேசம் வெளி மாவட்டங்களிலிருந்து வருகின்றது. எனவே இந்த மாவட்டம் அல்லது இந்த மாகாணம் வளர்ச்சியடைய வேண்டுமாக இருந்தால் மிக சிறந்த வேலை என்ன? இவ்வாறானவை இப்பிரதேசத்திலே உற்பத்தி செய்யப்பட வேண்டும். தொழிற்சாலைகள் அமைக்க வேண்டும். இதுவரை காலம் ஏதாவது ஒரு அமைச்சராவது இப்படி பேசியிருக்கின்றாரா? பேச மாட்டார்கள். அவர்களுக்கு என்ன தேவை? நீங்கள் வறுமையிலே இருக்க வேண்டும், அடிமையாக இருக்க வேண்டும், இதனூடாக அவர்கள் வாழ வேண்டும், வளர வேண்டும். அரசியலிலே நாட்காலிக்காக போட்டி போட்டுக் கொள்கின்றார்கள். யுத்தம் ஆரம்பிக்கப்பட்ட காலகட்டத்திலிருந்து யுத்தம் முடிவடையும் வரை பாராளுமன்ற தேர்தலில் தோல்வியுற்ற சுமந்திரன் பல ஊடகங்களில் தெரிவித்தார், மிக தெளிவாக தெரிவித்தார், நாங்கள் யுத்தம் செய்பவர்களுக்கு நாங்கள் விரும்பவில்லை என்று. ஆனால் இப்போது தேர்தல் காலத்தில் தேர்தலில் தோல்வியடைந்த பின்பு மாகாண சபையிலே முதலமைச்சர் நாட்காலிக்கு ஆசைப்பட்டு கோழைத்தனமாக போராளிகளை வைத்து கிளிநொச்சியிலே கூட்டம் நடத்துகின்றார். எனவே இவை கேவலமான ஒரு செயலாகவே நான் கருதுகிறேன். நாங்கள் விடுதலை புலிகளும் அல்ல, விடுதலை புலிகளுக்கு ஆதரவானவர்களும் அல்ல, எதிரானவர்களும் அல்ல. ஆனால் பிரபாகரனுடைய கொள்கையை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். காரணம், அது சரிபிழை என்பது இரண்டாவது விடயம். ஆரம்பிக்கப்பட்டு எதிலோ அதில் தான் அவர் கடைசியில் முடித்தார். ஒரு ஆண்மகனாக செயல்பட்டார். மற்ற இயக்கங்களும் ஆரம்பிக்கப்பட்டது இந்த மண்ணின் விடுதலைக்காக என்று கூறினார்கள். ஆனால் இடையிலே என்ன செய்தார்கள்? தங்களுடைய வசதி வாய்ப்புக்காக அரசாங்கத்தோடு இணைந்து கொண்டு தமிழ் மக்களுக்கு இன்னலா துன்பத்தையும் துரோகத்தையும் செய்தார்கள். ஆனால் ஒருபுறம் கவலையாக இருக்கின்றது, EPRLF, ENDLF, டெலோ பிளட் போன்ற இயக்கங்களுக்கு இந்த வடபகுதி மக்கள் வாக்களிப்பது மிக வேதனைக்குரிய விடயமாக இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், இப்பகுதியிலே நான் 89ஆம் ஆண்டு வவுனியாவில் வந்திருந்தேன். யாழ்ப்பாணத்துக்கும் வந்திருக்கேன். நான் யாழ்ப்பாணத்துக்கும் வந்து புதிதானவன் அல்ல, தெரிந்து கொள்ளுங்கள் அனைவரும். அக்காலகட்டத்திலே இவர்கள் தான் வீடுகள் வந்து பலாத்காரம் இளைஞர்களை கைது செய்து கொண்டு போனார்கள். என்னுடைய இந்த 2 கண்களால் நான் பார்த்தேன். யாரும் இல்லை என்று கூற முடியாது. ஆனால் இவ்வாறான கொலைகார கூட்டம், கொள்ளையடித்த கூட்டம், மக்களை அழித்த கூட்டம், காட்டிக் கொடுத்த கூட்டத்திற்கு நீங்கள் வாக்களிப்பது மிக வேதனையாக இருக்கின்றது. இராணுவம் அளித்தது உண்மைதான். இராணுவம் தென்பகுதியில் இருந்த சிங்கள இளைஞர்கள் இராணுவத்தில் இருந்தார்கள். அவர்களுக்கு எப்படி தெரியும் வடக்கிளை விடுதலை புலிகள் சார்பானவர்கள் அல்லது ஆதரவாளர்கள் அல்லது விடுதலை புலிகள் என்று எப்படி அவர்களுக்கு தெரியும்? காட்டிக் கொடுத்தது EPRLF, ENDLF, டெலோ பிளாட் இவர்கள் தான் காட்டிக் கொடுத்தார்கள். எனவே இந்த காட்டிக் கொடுத்த கூட்டத்திற்கும் நீங்கள் வாக்களிக்கின்றீர்கள். இது மனவேதனையான ஒரு விடயமாக இருக்கின்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு நீங்கள் வாக்களியுங்கள், நாங்கள் வேண்டாம் என்று கூறவில்லை. ஆனால் இவர்களுக்கு வாக்களிக்காதீர்கள். உங்கள் சகோதரன், உங்கள் சகோதரி, உங்கள் தகப்பன் அல்லது உங்கள் தாய், உங்கள் மாமா மாமி, உங்களுடைய நண்பர்கள் பலர் அழிக்கப்பட்டார்கள், எரிக்கப்பட்டார்கள், கொல்லப்பட்டார்கள். எனவே இந்த கொலைகாரனுக்கு வாக்களித்து இவர்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்பி என்ன நடந்தது கடந்த காலங்களிலே? இதுவரை இயக்கங்கள் சம்பந்தமாக பாராளுமன்றத்துக்கு சென்றவர்கள் எவராவது மக்களுக்கு சேவை செய்திருக்கின்றாரா? அனைத்து மக்களும் கூறுவார், விடுதலை புலிகள் இருக்கும் போது இவ்வாறு நடக்கவில்லை, மிக நேர்மையாக அழகாக இந்த மாகாணம் நடைபெற்றது கூறுகின்றார்கள். ஏன் ஒரு விடுதலை புலிகளுக்காவது, இயக்கத்திலிருந்து ஒருவருக்காவது தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்றத்திலே தேர்தலில் போட்டியிட சந்தர்ப்பம் கொடுத்தார்களா? கொடுக்கவில்லை, கொடுக்க மாட்டார்கள். ஏன்? அவர்கள் மிக நேர்மையாக செயல்படுவார்கள் என்ற பயத்தின் காரணமாக அவர்களை ஒதுக்கி வைத்து விட்டார்கள். துரோகிகள், ஒட்டுண்ணி குழு என்று பேசியவர்களே அவர்களை இன்று அவர்களை அணைத்துக் கொண்டு தேர்தலில் பாராளுமன்றம் செல்லுகின்றார்கள். ஆனால் உண்மையாக போராடிய கடைசி வரை இந்த நாட்டுக்காகவும், இந்த தன்னுடைய மண்ணுக்காகவும், தன்னுடைய சமூகத்திற்காகவும், தன்னுடைய இனத்திற்காக போராடிய எவரையாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பு தன்னுடைய தேர்தலில் அங்கத்தவராக சேர்த்து கொண்டார்களா? வேட்பாளராக? இதுவரை கிடையாது. எனவே இதில் சுயநலம் கலந்திருக்கின்றது. போட்டி இன்று நடைபெறுகிறது. தேர்தல் போட்டியும் ஆசன போட்டியும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. சுமந்திரனுக்கும் ஸ்ரீதரனுக்கும் யார் பெரியவர் என்று அல்ல, சுமந்திரனுக்கு தேவைப்படுகிறது ஸ்ரீதரனை எப்படியாவது ஓரம் கட்டிவிட்டு தான் அந்த இடத்திற்கு வர வேண்டும், பாராளுமன்றத்துக்கு வர வேண்டும் என்ற எதிர்பார்ப்பில் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார். எனவே இது ஒரு கேவலமான செயலாக இருக்கின்றது. உலக தமிழர்களே பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் உங்களுடைய நடவடிக்கைகளை. எனவே திரு சுமந்திரன்
இவ்வாறான தரங்கட்ட செயல்களை செய்யாதீர்கள். நான் யாழ்ப்பாணத்தில் வந்து பேசுகிறேன், அதற்காகத்தான் உங்களுக்கு. இதை பார்த்தாவது நீங்கள் திருந்த வேண்டும். என்னுடைய நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்ப்பீர்கள். நாடு பூராவும் போகும்போது உங்களை நான் ஞாபகப்படுத்துகின்றேன். காரணம், உங்களை போற தரங்கட்டவர்கள். நீங்கள் கருப்பு கோட் போட்டால் நான் வெள்ளை கோட். முடியமாக இருந்தால் மோதிப்பார், முடிந்தால் மோது, முடியாட்டி ஓடு. இதுதான் என்னுடைய அரசியல். நாங்கள் உங்களை போல் கோழைகள் அல்ல. போலீசார்களை வைத்துக்கொண்டு, STF வைத்துக்கொண்டு பெருமை காட்டவில்லை. நாங்கள் தைரியமானவர்கள். இலங்கை உப போலீஸ் அதிகாரிகளுக்கு தற்பாதுகாப்பு கலை கற்றுக் கொடுத்த சிரேஷ்ட ஆசிரியர், கராட்டி ஆசிரியர் நான். உம்மை போல் கருப்பு கோட் போட்டுக்கொண்டு படம் காட்டவில்லை நான். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். யாழ்ப்பாணம் வந்தாலும் இந்த 2 கைகளும், இந்த 2 கால்களும், இந்த சரீரமுமே இருக்கின்றது. இதுதான் கொழும்பிலும் இருக்கின்றது, கண்டியிலும் இருக்கின்றது, மாத்தறையிலும் இருக்கின்றது. நாங்கள் உங்களை போல் கோழைகள் அல்ல. சரியாக தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய பதவிக்காக கிளிநொச்சியிலே நீங்கள் கூட்டம் வைத்தீர்கள். ஸ்ரீதரனுக்கு எதிராக நீங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். ஏன் அங்கே எத்தனை குளங்கள் இருக்கின்றது? ஏன் அவைகள் புனரமைக்கவில்லை? நீங்கள் இது சம்பந்தமாக பேசினீர்களா? பரந்தன் பகுதியிலே போய் பாருங்கள். ஒரு போகம் தான் வயல் செய்யப்படுகின்றது. காரணம், குளங்கள் எல்லாம் அப்படியே இருக்கின்றது. அன்று அரசர் கட்டிய குளங்கள், நீங்கள் ஒன்றும் செய்யவில்லை. அன்று கூடையிலே மண்ணை அள்ளி, குளங்களில் உள்ள மண்ணை அள்ளி வெளியேற்றி மாபெரும் குளங்களை கட்டினார்கள். ஆனால் உங்களால் இன்று தேவையான அளவு பெக்கோ இருக்கின்றது. நகர சபை, மாநகர சபைகளில் இருக்கின்றது, பிரதேச சபைகளிலே. அவைகளை வைத்து முடியுமாக இருந்தால் அரச காணிகளிலே எத்தனையோ குளங்களை அமைக்கலாம், அல்லது பழைய குளங்களை புனரமைக்கலாம். இது எதுவுமே நீங்கள் செய்யவில்லை. உங்களுக்கு தேவை பதவி, அதிகாரம், அந்தஸ்து, பாதுகாப்பு அதிகாரிகள். இதைத்தான் நீங்கள் விரும்புகின்றீர்கள். எனவே சமூகத்துக்கு எதிராக செயல்படாது. இராணுவத்தை வடக்கிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்று நீங்கள் கூறினீர்கள். ஏன் கூறினீர்கள்? உங்களுடைய பாதுகாப்பு STF இந்த அரசாங்கம் உங்களிடமிருந்து எடுத்ததற்காக, அல்லது நீங்கள் வாய் மூடிக்கொண்டிருப்பீர்கள். கடந்த காலங்களில் உங்களுக்கு மஹிந்த ராஜபக்ச, கோட்டபய ராஜபக்ச, அதுபோல் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் உங்களுக்கு பாதுகாப்பு அதிகாரிகளாக STF கொடுத்திருந்தார்கள். இதனூடாக நீங்கள் அமைதியாக அந்த பாதுகாப்பை வாங்கிக் கொண்டு மௌனித்துக் கொண்டிருந்தீர்கள். உங்களுக்கு ஜனாதிபதி சட்டத்தரணி எனும் பதவி கிடைத்தது எப்படி? எப்படி கிடைத்தது? பயிற்சி எழுதியா? இல்லை, ஒருபோதும் அது கிடைப்பதில்லை. அப்படி சட்டம் தெரியாதவர்களுக்கு நீங்கள் சொல்லலாம், எங்களுக்கு சட்டத்தை தெரிந்து அறிந்து புரிந்து வைத்திருக்கின்றோம் நாங்கள். அது ஜனாதிபதிக்கு தேர்ந்தவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதை உங்களுக்கு கொடுத்தார்கள். 2014ஆம் ஆண்டு மைத்ரிபால சிறிசேன ஆட்சிக்கு வந்து உங்களுக்கு அந்த பதவி கொடுக்கப்பட்ட பின் என்ன நடந்தது? தையிட்டியிலே பௌத்த விகாரை கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டினார்கள். அப்போது எங்கே சட்ட மேதை என்று கூறும் நீங்கள் என்ன செய்தீர்கள்? தமிழர்களுக்காக உங்களுடைய தமிழ் மண்ணிலே, தமிழ் பிரதேசத்திலே பௌத்த விகாரை ஆரம்பிப்பதற்கு நீங்கள் ஆதரவளித்தீர்கள். ஆதரவளிப்பதற்காக, நீங்கள் உங்களை மௌனிப்பதற்காக, உங்கள் வாயை மூடுவதற்காக போட்ட ஜனாதிபதி சட்டத்தரணி எனும் பிச்சை தான் உங்களுக்கு அது கொடுக்கப்பட்டதே தவிர உங்களுடைய திறமைக்கு அல்ல. நீங்கள் தமிழ் மக்களுக்காக, தமிழ் மொழிக்காக, தமிழ் மண்ணுக்காக, இந்த வழக்குக்காக குரல் கொடுப்பதாக இருந்தால் நீங்கள் அன்று வழக்கு பேசியிருக்கணும், வழக்கு போட்டிருக்க வேண்டும். எந்த தமிழ் அரசியல்வாதியும் அமைதியாக இருந்தார்கள். கட்டிடம் என்பது சாதாரணமாக ஓரிரு நாளில் கட்டி முடிப்பதல்ல. பல மாதங்கள், பல வருடங்கள் சென்றன. எந்த தமிழ் அரசியல்வாதியாவது அப்போது பேசினீர்களா? இல்லை, மௌனியாக இருந்தீர்கள். நீங்கள் மௌனியானதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். எனவே இப்போது கட்டடம் கட்டப்பட்ட பின்பு போலியாக ஒவ்வொரு போயா தினத்திலும் மக்களை கூட்டிக் கொண்டு போய் தயவு செய்து இந்த தமிழ் மண்ணையும் தமிழ் மக்களையும் கேவலப்படுத்த வேண்டாம் என்று வடக்கில் இருக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் முன்னாள் பாராளுமன்ற மாகாண சபை உறுப்பினர்களுக்கும் நான் கேட்டுக்கொள்கிறேன். இதை நீங்கள் எப்போது செய்திருக்க வேண்டும்? மைத்ரிபால சிறிசேனாவும் ரணிலில் நாடகத்தின் போது ஆரம்பிக்கப்பட்ட போது நீங்கள் பேசியிருக்க வேண்டும். நீங்கள் யாரும் பேசவில்லை, பேச மாட்டீர்கள். ஏன்? வடக்கில் நீங்கள் கோழைகளாக இருக்கின்றீர்கள். இந்த வடக்கு மண் என்பது வீரமண். இந்த வீர மண்ணிலே கோழைகளாக இருக்க உங்களுக்கு வெட்கம் இல்லையா? இதைவிட நீங்கள் எல்லாம் தூக்கு போட்டு சாகலாம் போய். எனவே இந்த மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய அரசியலை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். உங்கள் ஒருவராலும் இந்த வடமாகாணத்தில் மக்களுக்கு சேவை செய்ய முடியாது. காரணம், பதவி, அதிகாரம், அந்தஸ்துக்காக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். வெகு விரைவில் ஜூலை மாதத்திற்கு பின்பு இந்த பிரதேசத்திலே, வட மாகாணத்திலே என்னுடைய அரசியலை ஆரம்பிக்கின்றோம். தற்போது ஆரம்பித்து விட்டோம் என்று கூற வேண்டும். மிக வேகமாக, தெளிவாக, நம்பிக்கையோடு நாங்கள் எங்களுடைய அரசியலை கொண்டு செல்வதற்கான திட்டங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். எனவே மக்களே, சற்று சிந்தியுங்கள்.
உங்களை காப்பாற்றுவதற்காக நான் வர்ற கடவுள் அல்ல, என் பேர் கடவுள் அல்ல, கருணாநிதி. மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற தூரநோக்கு சிந்தனை மாத்திரம் அல்ல, நீங்கள் அனாதையாகிவிடக்கூடாது என்பதற்காக நான் வடபகுதியிலே நிச்சயமாக சேவையாற்றுவதற்காக தயாராகி இருக்கின்றேன். அதற்காகத்தான் இன்று யாழ்ப்பாணம் வந்து ஊடக நண்பர்களை அழைத்து உங்கள் மீது நாங்கள் பேசுகின்றோம்.